புயல் பாதிப்பு சீரமைப்பு பணிகளுக்காக 6675 கோடி வழங்கிட வேண்டும். தமிழ்நாடு வந்துள்ள மத்திய குழுவிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய மாநில பேரிடர் நிதியில் இருந்து 944.80 கோடியை விடுவித்தது மத்திய அரசு. மத்திய குழுவின் அறிக்கை அடிப்படையில் தேசிய பேரிடர் நிதி விடுவிக்கப்படும் என மத்திய அரசு தகவல். வேலூர், ராணிப்பேட்டையில் துணை முதலமைச்சர் உதயநிதி கள ஆய்வு. பெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக மத்திய அரசு வழங்கியுள்ள நிதி போதுமானதாக இருக்காது என கருத்து. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு. கடும் பாதிப்பை சந்தித்த விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு செல்ல திட்டம். புத்தக வெளியீட்டு விழாவில்தான் பங்கேற்காதது குறித்து விஜய் தெரிவித்த கருத்துடன் தனக்கு உடன்பாடில்லை. அழுத்தம் கொடுத்தால் இணங்கும் அளவுக்கு விசிகா ஒன்றும் பலவீனமாக இல்லை எனவும் திருமாவளவன் கருத்து. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வரும் வாரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலிலும் தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. வடகிழக்கு மாநிலங்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் அஷ்டலட்சுமி மகா உற்சவத்தை டெல்லியில் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. விழாவில் இடம்பெற்ற பல்வேறு நாட்டிய நடனங்களை கண்டு ரசித்து பாராட்டினார். இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்க தயார் என மம்தா பானர்ஜி அறிவிப்பு. மேற்கு வங்கத்தை விட்டு வெளியேறப் போவதில்லை எனவும் உறுதி. புஷ்பா 2 படத்தின் உலக அளவிலான வசூல் 2 நாட்களில் 400 கோடி ரூபாயை தாண்டியது. இந்தியாவில் மட்டும் 265 கோடி வசூலை குவித்திருப்பதாக தகவல். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் வங்கதேசத்துடன் பல பரீட்சை நடத்த உள்ளது.